தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவிலில் கூலி உயர்வு கேட்டு 4வது நாளை வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் விசைத்தறி தொழிலாளர்களால் 10,000க்கும் மேற்பட்ட விசைத்தறி தொழிலாளர்களின் வாழ்வாதாரம் கேள்விக்குறியாகியுள்ளது. இது பற்றிய கூடுதல் தகவலை செய்தியாளர் சுப்பிரமணியன் வழங்கிட கேட்கலாம். சுப்பிரமணியன் வணக்கம். தற்போது விசைத்தறி தொழிலாளர்களின் போராட்டத்திற்கான காரணம் என்ன? அவர்களின் நோக்கம், கோரிக்கைகள் என்னவாக இருக்கிறது? அவர்களிடம் அரசு சார்பில் பேச்சுவார்த்தை மேற்கொள்ளப்பட்டதா? சங்கரன்கோவிலில் கூலி உயர்வு கேட்டு விசைத்தறி தொழிலாளர்கள் 4வது நாளாக வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதால் 10,000க்கும் மேற்பட்ட விசைத்தறி தொழிலாளர்களின் வாழ்வாதாரம் கேள்விக்குறியா வருகிறது. மேலும் வேலை நிறுத்த போராட்டத்தால் நாள் ஒன்றுக்கு 16,000 சேலை உற்பத்திகள் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து டெரிடவல், வேஷ்டி, லுங்கி ஆகிய உற்பத்தியும் பாதிக்கப்பட்டு 70 லட்சம் ரூபாய் முதல் 1 கோடி வரை வருவாய் இழப்பு ஏற்பட்டுள்ளது. கூலி உயர்வு பிரச்சினை தொடர்பாக விசைத்தறி தொழிலாளர்கள் இன்று வட்டாட்சியர் அலுவலகத்தில் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட முடிவு செய்துள்ளனர். சங்கரன்கோவில், சிந்தாமணி, TN புதுக்குடி, புளியங்குடி ஆகிய பகுதிகளில் வீடு மற்றும் வணிகம் சார்ந்த 8,000க்கும் மேற்பட்ட விசைத்தறிகள் இயங்கி வருகின்றன. இதில் 10,000க்கும் மேற்பட்ட ஆண் பெண் தொழிலாளர்கள் பணியாற்றி வருகின்றனர். இந்த விசைத்தறியில் பணியாற்றி வரும் தொழிலாளர்களுக்கு கடந்த ஆண்டு போடப்பட்ட கூலி உயர்வு ஒப்பந்தத்தின்படி தற்போது வரை கூலி உயர்வு வழங்கப்படவில்லை என தொழிலாளர்கள் கூறுகின்றனர். மேலும் கூலி உயர்வு கேட்டு விசைத்தறி தொழிலாளர்கள் கடந்த வாரம் ஒரு நாள் வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனைத் தொடர்ந்து கூலி உயர்வு கேட்ட போராட்டத்தில் ஈடுபட்ட விசைத்தறி தொழிலாளர்களிடம் கடந்த வாரம் கோட்டாட்சியர் தலைமையில் பேச்சுவார்த்தை நடத்தியும் எந்தவித உடன்பாடு எட்டப்படவில்லை. சங்கரன்கோயில் பகுதியில் நாள் ஒன்றுக்கு 16,000 சேலைகள் உற்பத்தி பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அதனால் 70 லட்சம் ரூபாய் முதல் 1 கோடி வரை இழப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் விசைத்தறி உரிமையாளர்கள் மற்றும் விசைத்தறி தொழிலாளர்கள் கூறுகின்றனர். இங்கு தயாரிக்கப்படும் சேலை, வேஷ்டிகள், டெரிடவல், லுங்கி ஆகியவை தமிழ்நாடு, ஆந்திரா, கர்நாடகா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களுக்கு ஏற்றுமதியும் தற்போது கூலி உயர்வு பிரச்சனையால் நிறுத்தப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. மேலும் விசைத்தறி தொழிலாளர்களின் பிரச்சனையால் 10,000க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் மற்றும் குடும்பங்களின் வாழ்வாதாரம் கேள்விக்குறியாகியுள்ளது. தொழிலாளர்களின் பேச்சுவார்த்தை உடன்பாடு எட்டப்படாததால் இன்று வட்டாட்சியர் அலுவலகத்தை காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபடவும் கூறப்படுகிறது. எனவே மாவட்ட நிர்வாகமும் தொழிலாளர் துறையைச் சேர்ந்த அதிகாரிகளும் 10,000க்கும் மேற்பட்ட தொழிலாளர்களின் வாழ்வாதாரத்தை கருத்தில் கொண்டும் நாள்தோறும் 1 கோடி ரூபாய் வருவாய் இழப்பை சரி செய்ய நடவடிக்கை எடுக்கவும் தமிழக அரசு உடனடியாக எடுக்க வேண்டும் என்பது விசைத்தறி தொழிலாளர்களின் கோரிக்கையாக உள்ளது. தகவல்களை வழங்கியதற்கு நன்றி சுப்பிரமணியன். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட்.